இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்களை ஒருவரையும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த காட்ஸ் கிரேஸ் ஊழியத்தின் மூலம் உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் கூட வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நம்ம தியானிப்போம். 1 சாமுவேல் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 29வது வசனம். என் வாசஸ்தலத்தில் செலுத்தும்படி நான் கட்டளையிட்ட என் பலியையும் என் காணிக்கையையும் நீங்கள் உதைப்பானேன். என் ஜனமாகிய இஸ்ரவேலின் காணிக்கைகளிலெல்லாம் பிரதானமானவைகளை கொண்டு உங்களை கொழுக்க பண்ணும்படிக்கு நீ என்னை பார்க்கிலும் உன் குமாரரை மதிப்பானேன் என்கிறார். இந்த வார்த்தையை ஆண்டவர் ஏலியினிடத்தில் பேசுகிறத பார்க்குறோம். ஏலியினுடைய பிள்ளைகள் ஆண்டவருக்கு விரோதமான ஒரு பாவத்தை செய்தாங்க. அது நிமித்தம் ஆண்டவருடைய இருதயம் துக்கப்பட்டுச்சு. அந்த வார்த்தையை தான் ஆண்டவர் ஏலியினிடத்தில் பகிர்ந்து கொள்கிறத என்ன செய்கிறோம் பார்க்குறோம். அந்த ஏலி கர்த்தருடைய ஆலயத்தில் ஆசாரிய ஊழியத்தை செய்த ஒரு மனிதன். கடவுள் ஆண்டவருடைய உன்னதமான ஒரு பணியை செய்த ஒரு ஏலி. ஆனால் அந்த ஏலியினுடைய பிள்ளைகள் ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஒரு காரியத்தை செய்து கொண்டிருந்தாங்க. அதான் ஆண்டவர் சொல்கிறார், நீ என்னை பார்க்கிலும் உன் குமாரரை மதிப்பானேன். அவங்க என்ன காரியத்தை செய்தாங்கன்னு சொல்லி அந்த வசனத்தை வாசிக்கிறேன், உங்களுக்கு நல்லா புரியும். பாருங்கள், ஏலியின் குமாரர் பேலியாளின் மக்களாக இருந்தார்கள். அவர்கள் கர்த்தரை அறியவில்லை. அந்த ஆசாரியர்கள் ஜனங்களை நடப்பித்த விதம் என்னவென்றால், எவனாகிலும் ஒரு பலியை செலுத்தும் காலத்தில் இறைச்சி வேகும்போது ஆசாரியனுடைய வேலைக்காரன் 3 கூறுள்ள ஒரு ஆயுதத்தை தன் கையிலே பிடித்து அதனாலே கொப்பரையிலாவது பானையிலாவது சர்வத்திலாவது சட்டியிலாவது குத்துவான். அந்த ஆயுதத்தில் வருகிறதையெல்லாம் ஆசாரியன் எடுத்து கொள்ளுவான். அப்படி அங்கே சீலோவிலே வருகிற இஸ்ரவேலருக்கெல்லாம் செய்தார்கள். கொழுப்பை தகனிக்கிறதற்கு முன்னும் ஆசாரியனுடைய வேலைக்காரன் பலியிடுகிற மனுஷனை நோக்கி, ஆசாரியருக்கு பொரிக்கும்படி இறைச்சி கொடு, பச்சை இறைச்சி அல்லாமல் அவித்ததை உன் கையிலே வாங்குகிறதில்லை என்பான். அதற்கு அந்த மனுஷன், இன்று செய்ய வேண்டியபடி முதலாவது கொழுப்பை தகனித்து விடட்டும், பிற்பாடு உன் மனவிருப்பத்தின்படி எடுத்துக்கொள் என்று சொன்னாலும் அவன் அப்படியல்ல, இப்பொழுதே கொடு, இல்லாவிட்டால் பலவந்தமாக எடுத்துக்கொள்வேன் என்பான். 17வது வசனம் பாருங்கள். ஆதலால் அந்த வாலிபரின் பாவம் கர்த்தருடைய சந்நிதியில் மிகவும் பெரிதாயிருந்தது. மனுஷர் கர்த்தரின் காணிக்கையை வெறுப்பாய் எண்ணினார்கள். இந்த இடத்துல இந்த வார்த்தையை பாருங்கள், ஆண்டவர் வேதனையோடு சொல்கிறாரு. ஏலியினுடைய பிள்ளைகள் கர்த்தருடைய காணிக்கையை ஆண்டவருக்கு பிரியமில்லாத விதத்தில் ஜனங்களிடத்திலிருந்து பறித்து கொள்கிறத பார்க்குறோம். இது நிமித்தம் ஜனங்கள் செலுத்துகிற அந்த காணிக்கை வெறுப்பாய் எண்ணினார்கள் அப்படின்னு வேதத்தில் என்ன செஞ்சுருக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வாலிபருடைய பாவம் கர்த்தருடைய சந்நிதியில் மிகவும் பெரிதாக இருந்ததுன்னு சொல்லி வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இது நிமித்தம் அந்த பாவத்தினுடைய விளைவு என்னென்னா, 1 சாமுவேல் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தில் 30ஆம் வசனம் பாருங்கள். ஆகையால் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, உன் வீட்டாரும் உன் பிதாவின் வீட்டாரும் என்றைக்கும் என் சந்நிதியில் நடந்து கொள்வார்கள் என்று நான் நிச்சயமாய் சொல்லியிருந்தும். ஆண்டவர் ஏலியின் குடும்பத்துக்கு இந்த வாக்கு தத்தத்தை கொடுத்திருக்கிறாரு. இனி அது எனக்கு தூரமாக இருப்பதாக. என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன், என்னை அசட்டை பண்ணுகிறவர்கள் கனயீனப்படுவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு வாக்கு தத்தத்தை ஏலியின் குடும்பத்துக்கு சொல்லி அவங்க ஆண்டவருக்கு பிரியமில்லாததை செய்து ஆண்டவரை துக்கப்படுத்தும் போது, இனி எனக்கு அது தூரமாக இருப்பதாக, நான் கனம் பண்ணுறவங்கள தான் கனம் பண்ணுவேன்னு சொல்கிறேன். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் கூட ஆண்டவர் வாக்கு தத்தத்தை கொடுத்துருக்கலாம். ஆனால் அதை சோந்தரித்து கொள்வதற்கு அது நம்ம தகுதியாக இருக்கும்போது தான் அந்த ஆசீர்வாதத்தை நம்ம என்ன செய்ய முடியும், பெற்றுக்கொள்ள முடியும். இங்கே பாருங்கள், ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்லிட்டு, உன் வீட்டில் ஒரு கிழவனும் இராதபடிக்கு உன் புயத்தையும் உன் பிதாவின் வீட்டாருடைய புயத்தையும் நான் தரித்து போடும் நாட்கள் வரும். அது அதுக்கு அடையாளம் என்ன சொல்கிறாருன்னா, ஓப்பனி பினகாஸ் என்னும் உன் 2 குமாரரின் மேல் வருவதே உனக்கு அடையாளமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு 30, 35, 36 நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் என் உள்ளத்துக்கும் என் சித்தத்துக்கும் ஏற்றபடி செய்யத்தக்க உண்மையான ஒரு ஆசாரியனை எழும்ப பண்ணி அவனுக்கு நிலையான வீட்டை கட்டுவேன். அவன் என்னால் அபிஷேகம் பண்ணப்பட்டவனுக்கு முன்பாக சகல நாளும் நடந்து கொள்ளுவான். அப்பொழுது உன் வீட்டாரில் மீதியாய் இருப்பவன் எவனும் ஒரு வெள்ளி பணத்துக்காகவும் ஒரு அப்ப துணிக்கைக்காகவும் அவனிடத்தில் பணிந்து, நான் கொஞ்சம் அப்பம் சாப்பிட யாதொரு ஆசாரிய ஊழியத்தில் என்னை சேர்த்து கொள்ளும் என்று கெஞ்சுவான் என்று சொல்லுகிறார் என்றார்.
பாருங்கள், ஆசாரிய ஊழியத்தை செய்த குடும்பத்தை ஆண்டவர் அதிலிருந்து என்ன செய்கிறார், தள்ளி விடும்போது அவங்க கெஞ்சுவாங்கன்னு சொல்லி இந்த பனிஷ்மெண்ட்டை அன்றைக்கி ஏலியின் குடும்பத்துக்கு ஆண்டவர் என்ன செய்கிறாரு, கொடுக்குறப்போ அவருடைய சந்ததியை அதனால் என்ன செய்யுது, பாதிக்கப்படுறதை பார்க்குறோம். ஒரு அப்பத்துக்கு கூட என்ன செய்கிறாங்க, இறந்து திரிகிற அந்த நிலைமைக்குள்ளே என்ன செய்கிறாங்க, அந்த குடும்பம் வர்றதை அந்த வேதத்தில் ஆண்டவர் இந்த வார்த்தையின் மூலம் சொல்லியிருக்கிறத பார்க்குறோம். அப்போ ஏலியின் பிள்ளைகள் செய்த தவறை ஏலி சரியாக அதை கண்டிக்காதது நிமித்தம், அவங்களுக்கு ஏலி பனிஷ்மெண்ட் கொடுக்காத நிமித்தம் கர்த்தர் அவங்களுக்கு ஒரு பனிஷ்மெண்ட்டை கொடுத்து அது நிமித்தம் அந்த குடும்பம் பாதிக்கப்படுறதை பார்க்குறோம். பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையிலும் கூட ஆண்டவரை துக்கப்படுத்தும் போது, கர்த்தருடைய ஊழியத்தில் கர்த்தருக்கு அடுத்த காரியத்தில் ஆண்டவரை துக்கப்படுத்தி வேதனைப்படுத்தும் போது, ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்யும்போது, துணிகரமாய் செய்யும்போது, ஒரு நம்முடைய பிள்ளைகள் செய்யும்போது கூட நம்ம கண்டிக்காமல் இருந்தோம் அப்படின்னா ஆண்டவருடைய கோபம் நம்ம குடும்பத்தின் மேலே, நம்ம சந்ததியின் மேலே தான் என்ன செய்யும், அது காணப்படும். அப்படி நம்ம கண்களை மூடி ஜெபம் பண்ணலாமா? எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நாளிலும் கூட நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த இந்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரப்பா. அதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்கப்பா. நாங்கள் அந்த வேத வசனத்தை நாங்கள் வாசித்து சிந்தித்தோம்ப்பா. இந்த வார்த்தைகள், இந்த ஜீவனுள்ள வார்த்தைகள் ஒவ்வொரு பிள்ளைகள் உள்ளத்திலும் பேசட்டப்பா. அது ஒழித்து கொண்டே இருக்கட்டும் ஆண்டவரே. உமக்கு பயந்து உம்மை குடும்பமாய் சேவிக்க கிருபை தாரும். அப்படி இருக்கும்போது நீர் ஆசீர்வதிக்கிற தேவனப்பா. நீர் அப்படி செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.